Hi, in this video we are going to see about indexing, B plus tree in the next video. Okay, so indexing means optimize the performance of database. அதாவது database உடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்றது என்ன பண்ணும், எப்படி வந்து டேட்டாபேஸ் உடைய பர்ஃபார்மன்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரும், ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் அந்த டிஸ்க் ஆக்சஸை வந்து என்ன பண்ணணும்னா மினிமைஸ் பண்ணும் இண்டெக்ஸிங். ஓகேவா? ஸோ டிஸ்க் ஆக்சஸ் வென் query is processed. ஸோ query வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். query எதுக்காக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் வந்து query-யாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ query கொடுத்த உடனே அதை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணும். டேட்டா எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், டிஸ்கில் தான் போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கும், மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது, நிறைய ஆக்சஸ் பண்ணுறதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இண்டெக்ஸிங் கான்செப்ட்டுக்கு போகிறோம். ஸோ indexing is a type of data structure. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இட் இஸ் யூஸ்டு டு லொக்கேட் அண்ட் ஆக்சஸ் த டேட்டா இன் டேட்டாபேஸ் குவிக்லி. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டாவை டேட்டாபேஸில் ரொம்ப குயிக்காக வந்து என்ன பண்ணும், லொக்கேட்டும் பண்ணும். அதே மாதிரி அந்த டேட்டாவை குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இண்டெக்ஸிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு ஃபீல்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் இஸ் டிவைடட் இன்டு இண்டெக்ஸ் இஸ் டிவைடட் இன்டு டூ ஃபீல்ட். சர்ச் கீ, அனதர் ஒன் இஸ் டேட்டா ரெஃபரன்ஸ். ஸோ சர்ச் கீ அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், இட் கண்டைன்ஸ் காப்பி ஆஃப் டேபிள்ஸ் பிரைமரி கீ ஆர் கேண்டிடேட் கீ. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டேபிளுடைய ப்ரைமரி கீயோ இல்லை கேண்டிடேட் கீயோ வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ சார்ட்டட் ஆர்டர். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து சார்ட்டிங் ஆர்டரில் இருந்தால் தான் குயிக்காக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெஃபரன்ஸ் வந்து பண்ண முடியும், ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும் அப்படின்னா, ப்ரைமரி கீ. ஒரு நிறைய டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த டேபிள்ஸுடைய ப்ரைமரி கீ எல்லாமே வந்து இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரைமரி கீ என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா, சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கும். அடுத்தது இதோடைய ரெண்டாவது ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா டேட்டா ரெஃபரன்ஸ். ஸோ டேட்டா ரெஃபரன்ஸ் அப்படின்றது செட் ஆஃப் பாயிண்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு டேட்டாவுடைய அட்ரஸை பாயிண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து டேட்டா ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ செட் ஆஃப் பாயிண்டர்ஸ் ஹேஸ் அட்ரஸ் ஆஃப் த டிஸ்க் பிளாக். டிஸ்கில் வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த டேட்டாவுடைய அட்ரஸை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் வந்து டேட்டா ரெஃபரன்ஸு. ஸோ அந்த டிஸ்க் பிளாக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் பர்டிகுலர் கீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங்லேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் வேல வந்து என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸிங்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங்னா, we have 4 types of indexing method. First one is ordered indices, second one primary index, third one is clustering index, and last one is secondary index. Primary index further divided into dense index and sparse index. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டர்டு இண்டிசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர்டு இண்டிசஸ் அப்படின்றது என்னது, இண்டிசஸ் ஆர் ஸ்டோர்டு ஃபார் ஃபாஸ்ட் சர்ச். ஓகேவா? ஸோ இதில் வந்து டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து சார்ட்டிங் ஆர்டரில் சேவ் பண்ணியிருப்போம். ஒரு டேபிளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா டேட்டாவையும் வந்து நம்ம என்ன ஆர்டரில் சேவ் பண்ணியிருப்போம், சார்ட்டிங் ஆர்டரில் வந்து சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் அதோடைய நேமே வந்து என்னென்ன இருக்குது, ஆர்டர்டு மீன்ஸ் சார்ட்டட். ஓகேவா? ஸோ சார்ட்டிங் ஆர்டரில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேட்டாவை. செகண்ட் டைப் வந்து பார்த்தோன்னா பிரைமரி இண்டெக்ஸ். ஸோ பிரைமரி இண்டெக்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, டென்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ பிரைமரி இண்டெக்ஸ் அப்படின்றது, இஃப் த இண்டெக்ஸ் இஸ் கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிரைமரி கீ ஆஃப் டேபிள் தென் இட் இஸ் கால்டு பிரைமரி இண்டெக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸில் நாம் வந்து ப்ரைமரி கீயை வந்து என்ன பண்ணியிருப்போம்னா சேவ் பண்ணியிருப்போம். ஒரு டேபிளுடைய ப்ரைமரி கீ வந்து கண்டெயின் பண்ணி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரைமரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி கீனா உங்களுக்கு தெரியும்ல, ஸோ யூனிக்காக இருக்கணும், டேட்டா எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கணும். அப்போ என்ன டேட்டாவுக்கு நாம் வந்து ப்ரைமரி கீலாம் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, லேப்லேயுமே வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டேபிளுக்குமே வந்து கண்டிப்பாக ப்ரைமரி கீ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ரைமரி கீ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரைமரி இண்டெக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரைமரி கீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் சார்ட்டட் ஆர்டர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரைமரி கீஸ் எல்லாமே வந்து சார்ட்டட் ஆர்டரில் தான் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு கிவ் எஃபிஷியன்ட் சர்ச். ஸோ இதில் 2 டைப்ஸ் சொன்னேன் இல்லையா, டென்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் ஸ்பேர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ டென்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது, இட் ஹேஸ் த இண்டெக்ஸ் ரெக்கார்ட் ஃபார் எவ்ரி சர்ச் கீ வேல்யூ இன் த டேட்டா ஃபைல். அதாவது டென்ஸ் இண்டெக்ஸில் வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இண்டெக்ஸ் ரெக்கார்டு வந்து இருக்கும். ஓகேவா? இட் ஹேஸ் இண்டெக்ஸ் ரெக்கார்ட்
ஓகே ஃபார் எவ்ரி சர்ச் கீ வேல்யூ இந்த டேட்டா ஃபைல். ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ் ரெக்கார்ட் இருக்கிறதால சர்ச்சிங் வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்னா ஃபாஸ்டராக வந்து பண்ண முடியும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின் டேபிளில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓகே, இண்டெக்ஸ் டேபிளில் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அது மாதிரி மெயின் டேபிளில் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து டென்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் நீட்ஸ் மோர் ஸ்பேஸ் டு ஸ்டோர் இண்டெக்ஸ் ரெக்கார்ட். இண்டெக்ஸ் ரெக்கார்டை இது வந்து அடிஷ்னல் தானே. இண்டெக்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு ஒர்க்கு. ஸோ அதனால் ஸ்பேஸுமே வந்து என்ன நிறைய வந்து எடுத்துக்கும். அடுத்தது இட் ஹேஸ் பாயிண்டர் டு ஆக்சுவல் ரெக்கார்ட் ஆன் த டெஸ்க். அதே மாதிரி இந்த டென்ஸ் இண்டெக்ஸில் பாயிண்டர் வந்து இருக்கும். அந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்குன்னா மெயின் டேபிளில் இருக்கிற ஆக்சுவல் டேட்டா, ஆக்சுவல் ரெக்கார்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அப்போது டென்ஸ் இண்டெக்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். டென்ஸ் இண்டெக்ஸு, ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் ரெக்கார்டு வந்து இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பாயிண்டர்ஸ் டு த ஆக்சுவல் ரெக்கார்ட் இன் த மெயின் டேபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து ஸ்பேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஸ்பேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த டேட்டா ஃபைல் இண்டெக்ஸ் ரெக்கார்ட் அப்பியர்ஸ் ஒன்லி ஃபார் எ ஃபியூ ஐட்டம். அதாவது இங்கே வந்து எல்லா மெயின் டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுக்குமே வந்து இங்கே வந்து இண்டெக்ஸ் ரெக்கார்டு வந்து இருக்கணும். ஓகேவா, இங்கே 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேயும் 100 ரெக்கார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி வந்து ஸ்பேர்ஸ் இண்டெக்ஸ் வந்து கிடையாது. இதில் ஒன்லி வந்து ஃபியூ ரெக்கார்ட்ஸை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் இண்டெக்ஸில் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த டேட்டா ஃபைல் இண்டெக்ஸ் ரெக்கார்ட் அப்பியர்ஸ் ஒன்லி ஃபார் எ ஃபியூ ஐட்டம்ஸ் ஃபார் த ஆக்சுவல் டேட்டா இன் த மெயின் டேபிள். ஸோ ஈச் ஐட்டம் பாயிண்ட்ஸ் டு எ பிளாக். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் வந்து இந்த பிளாக்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் பாயிண்டிங் டு ஈச் ரெக்கார்ட் இன் த மெயின் டேபிள், த இண்டெக்ஸ் பாயிண்ட் டு த ரெக்கார்ட் இன் த மெயின் டேபிள் இன் எ கேப். ஓகே, ஸோ அதாவது மெயின் டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபியூ இன்ஃபர்மேஷனை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் டேபிளில் அந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தேர்ட் டைப் ஆஃப் இண்டெக்ஸிங் மெத்தட் இஸ் கிளஸ்டரிங் இண்டெக்ஸ். ஸோ கிளஸ்டரிங் இண்டெக்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ ஆர்டர்டு டேட்டா ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர்ட் அப்படின்னா சார்ட்டட் ஆர்டரில் இருக்கும். சம்டைம்ஸ் இண்டெக்ஸ் இஸ் கிரியேட்டட் ஆன் நான் ப்ரைமரி கீ காலம்ஸ். இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி உள்ள டைப்பில் சொன்னது எல்லாமே ப்ரைமரி கீ வந்து செட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ப்ரைமரி கீ இன்ஃபர்மேஷன்ஸை தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் கிளஸ்டரிங் இண்டெக்ஸ் வந்து எதுக்காக வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ப்ரைமரி கீ காலம்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ டு ஐடென்டிஃபை த ரெக்கார்ட் ஃபாஸ்டர். ஸோ அது மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸை நம்ம ஃபாஸ்டராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா கிளஸ்டர்டு டேட்டா ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக அந்த கிளஸ்டர்டு டேட்டாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வி வில் குரூப் 2 or more காலம்ஸ் டு கெட் த யூனிக் வேல்யூஸ் அண்ட் கிரியேட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் தெம். அதாவது 2 or more காலம்ஸ் வந்து ஒரு டேபிளில் இருக்கும், அதிலிருந்து யூனிக் வேல்யூவை மட்டும் நம்ம வந்து கெட் பண்ணுறது. யூனிக் வேல்யூனா டிஃப்ரெண்ட் வேல்யூஸை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எடுத்து அதை வந்து ஒரு என்ன பண்ணுறோம் ஒரு புது டேபிளாக வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அண்ட் கிரியேட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் தெம். ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸும் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற மெயின் டேபிளிலிருந்து யூனிக்கான வேல்யூஸை மட்டும் நம்ம எடுத்து புதுசாக ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதை தான் கிளஸ்டரிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த சிமிலர் ரெக்கார்ட்ஸ் ஆர் குரூப்டு அண்ட் இண்டெக்ஸஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் திஸ் குரூப். அப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு வேல்யூ வந்து குரூப் பண்ணி ரெக்கார்ட்ஸ் வந்து குரூப் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு என்ன கிரியேட் பண்ணுவாங்க இண்டெக்ஸும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து மெயின் டேபிள். ஓகேவா, ஸோ அதான் மெயின் இண்டெக்ஸு. இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒவ்வொரு இங்கே இருக்கிற பாயிண்டர் வந்து ஒரு ரெக்கார்டையும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு லிங்க் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து என்ன பண்ணுன்னா அடுத்த ரெக்கார்டை வந்து ரெஃபர் பண்ணும். ஓகேவா, அடுத்த ரெக்கார்டையும் வந்து லிங்க் பண்ணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த லாஸ்ட் இந்த ரெக்கார்ட் வந்து செகண்ட் குரூப்பை வந்து லிங்க் பண்ணுது, செகண்ட் குரூப் வந்து தேர்டு குரூப்பை வந்து லிங்க் பண்ணுது, தேர்டு குரூப்பு ஃபோர்த்து ஒன்று வந்து லிங்க் பண்ணுது. இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் குரூப் இல்லை அப்படின்னா அதோடைய பாயிண்டர் வேல்யூ வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து ஒரே டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப்பாக வந்து அந்த இண்டெக்ஸிங்கை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் இஸ் செகண்டரி இண்டெக்ஸ். ஸோ செகண்டரி இண்டெக்ஸில் வந்து நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பேர்ஸ் இண்டெக்ஸிங்கில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம், த சைஸ் ஆஃப் த டேபிள் க்ரோ ஆகுது அப்படின்னா சைஸ் ஆஃப் த மேப்பிங்கும் வந்து என்ன ஆகும் க்ரோ ஆகிட்டே இருக்கும்.
ஓகே, அதாவது ஒரு டேபிளுடைய சைஸு, அதோடைய இண்டெக்ஸிங்கோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக 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 நம்ம மேப் பண்ணுறதும் வந்து க்ரோ ஆகிட்டு தானே இருக்கும். ஸோ அப்போது மேப்பிங் அப்படின்றது வந்து கெப்ட் இன் மெயின் மெமரி. எப்பயுமே வந்து மெயின் மெமரியில் தான் வந்து அந்த மேப்பிங் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. மேப்பிங் அப்படின்றது என்னது, மெயின் டேபிள் டு இண்டெக்ஸ் டேபிளுக்கான அந்த மேப்பிங் ரெஃபரன்ஸு அதை வந்து மெயின் மெமரியில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா மெயின் மெமரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து அட்ரஸை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ மேப்பிங் கெப்ட் இன் மெயின் மெமரி, அட்ரஸ் ஃபெச் பி ஃபாஸ்டர். அட்ரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிவிடா ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஆனால் பட் மேப்பிங் சைஸ் க்ரோஸ், மேப்பிங்கோடைய சைஸும் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா தென் ஃபெச்சிங் அட்ரஸும் வந்து என்ன ஆகும், ஸ்லோவாகிடும் இன் செகண்டரி மெமரி. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் செகண்டரி இண்டெக்ஸிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகிறோம். ஓகே, ஸோ செகண்டரி இண்டெக்ஸிங்கில் எப்படி அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் மேப்பிங் another level of indexing is introduced. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் இண்டெக்ஸிங் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2 levels ஆஃப் இண்டெக்ஸிங் வந்து செகண்டரி இண்டெக்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா காலமுமே, அதாவது ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் காலம் இஸ் செலக்டட். ஃபஸ்ட்டு லெவலில் எல்லா டேட்டாவுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது எல்லா இண்டெக்ஸிங் தேவையான எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தென் ஈச் ரேஞ்ச் இஸ் டிவைடட் இன்டூ ஸ்மாலர் ரேஞ்சஸ். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் லெவலில் இருந்து செகண்ட் லெவலாக வந்து அதை பிரிக்கும் பொழுது எல்லாமே வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸ்மாலர் ரேஞ்சஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் இஸ் ஸ்டோர்ட் இன் த மெயின் மெமரி. எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கு இல்லையா, அதை வந்து மெயின் மெமரியில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அட்ரஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஃபெச் பண்ணுறதுக்காக. செகண்ட் லெவல் டேட்டா வந்து எங்கே இருக்கும், செகண்ட் லெவல் டேட்டாவும் ஆக்சுவல் டேட்டாவும் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா செகண்டரி மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான டயக்ராம். இது வந்து மெயின் மெமரியில் வந்து பிரைமரி லெவல்னால் ஃபஸ்ட்டு லெவல் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது ஒன்லி அட்ரஸ்ஸு. ஓகேவா, அடுத்தது இது வந்து செகண்டரி லெவல். ஸோ செகண்டரி லெவலில் வந்து பார்த்தோன்னா குரூப்பாக பிரிச்சுருக்காங்களா. செகண்டரி லெவல் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மெயின் லெவலை வந்து குரூப்பாக வந்து பிரிச்சுட்டாங்க. பிரித்ததுக்கப்புறம் ஆக்சுவல் டேட்டா, இந்த ஒவ்வொரு செகண்டரி லெவலும் வந்து என்ன பண்ணுது, ஆக்சுவல் டேட்டாவை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த செகண்டரி லெவலும் இந்த டேட்டா பிளாக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு ஆக்சுவல் டேட்டாவும் எங்கே இருக்கும் அப்படின்னா செகண்டரி மெமரியில் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு லெவல் மட்டும்தான் வந்து எங்கே இருக்கும், மெயின் மெமரியில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு டேட்டா தேவை அப்படின்னா மெயின் மெமரியில் இப்போ ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா மெயின் மெமரி உடனே அந்த அட்ரஸை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ அட்ரஸை ஃபெச் இந்த செகண்ட் லெவலுக்கு அனுப்பும்போது செகண்ட் லெவல் வந்து என்ன பண்ணியிருக்கு, இதை வந்து குரூப்பாக பிரிச்சுக்கும் இல்லையா. ஸோ அதனால் நேராக 1000 அப்படின்னா நேராக அந்த குரூப்புக்கு போகும். ஸோ ரிமைனிங் குரூப்பை போயிட்டு அது வந்து சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நேராக அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு போயிட்டு அப்புறம் இதுக்கு தெரியும். ஸோ இந்த 1000th இதில் வந்து எந்த டேட்டா வந்து மேப் ஆயிருக்கு அப்படின்றத செகண்டரி மெமரியில் போயிட்டு அந்த ஆக்சுவல் டேட்டா பிளாக்ல போயிட்டு சீக்வென்சுவல் ஆர்டரில் வந்து ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு வந்து ஆக்சஸிங் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸிங்.